குடும்பப் பின்னணி. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பம் மதீனாவின் பனு நஜ்ஜார் கிளையைச் சேர்ந்தது. கணவர் ஸெய்த் பின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு. மூத்த மகன் அப்துல்லா பின் ஸெய்த். இளைய மகன் ஹபீப் பின் ஸெய்த். 2. போர்க்களத்தில் ஒரு குடும்பம். உஹது போரில் முஸ்லிம்கள் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டபோது இந்த நால்வரும் நபியவர்களைச் சுற்றி ஒரு அரணாக மாறினார்கள். கணவர் ஸைதின் வீரம் தனது மனைவியோடு சேர்ந்து எதிரிகளைத் தடுத்து நிறுத்தினார். நபியவர்களின் பாதுகாப்பிற்காக தனது உயிரைப் பொருட்படுத்தாமல் சண்டையிட்டார். மகன் அப்துல்லாவின் காயம். போரின் போது அப்துல்லாவின் இடது கையில் பலமான காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டியது. அப்போது உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா பதற்றமடையவில்லை. தன் மகனின் காயத்தைக் கட்டிவிட்டு, மகனே, எழுந்து போய் சண்டையிடு என்று வீரத்துடன் வழியனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியப்பு. இந்த தாயின் மன உறுதியைக் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு உமாரா, உனக்கு இருக்கும் சக்தி வேறு யாருக்கு இருக்கும் என்று வியந்து பாராட்டினார்கள். 3. மகன்களின் பிற்கால தியாகங்கள். உஹது போருக்குப் பிறகும் இந்த இரு மகன்களும் இஸ்லாத்திற்காக பெரும் தியாகங்களைச் செய்தனர். ஹபீப் பின் ஸெய்த் பிற்காலத்தில் முசைலமதுல் கத்தாப் என்பவனால் சிறைப்பிடிக்கப்பட்டார். முசைலமா அவரை துண்டு துண்டாக வெட்டிச் சித்திரவதை செய்தபோதும் அவர் தனது ஈமானை, நம்பிக்கையை விட்டுக் கொடுக்காமல் வீரமரணம் அடைந்தார். அப்துல்லா பின் ஸெய்த் இவர் பிற்காலத்தில் யமாமா போரில் கலந்து கொண்டு தனது தம்பியைச் சித்திரவதை செய்த முசைலமாவைக் கொல்வதில் முக்கிய பங்கு வகித்தார். 4. நபியவர்களின் துஆ பிரார்த்தனை. இந்த குடும்பத்தின் தியாகத்தைக் கண்டு நெகிழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, இந்த குடும்பத்தினரைச் சொர்க்கத்தில் எனது தோழர்களாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு முஃமினுக்கு இதைவிட பெரிய வெற்றி எதுவுமில்லை. சுருக்கமான பார்வை. உறுப்பினர் உஹது போரில் பங்கு. உம்மு உமாரா தாய் 12 காயங்களை ஏற்று நபியவர்களுக்கு கேடயமாக நின்றார். ஸைத் தந்தை நபியவர்களைச் சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்தார். அப்துல்லா மகன் காயம் அடைந்தும் தாயின் அறிவுரையால் மீண்டும் போரிட்டார். ஹபீப் மகன் இளவயதிலேயே வீரத்துடன் எதிரிகளைத் தடுத்தார். உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பம் என்பது ஈமான், வீரம் மற்றும் ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.